சுரேஷ் சாலே கைது பின்னணி வெளியான காரணம் வெளிவரும் அரசியல்வாதிகளின் தொடர்பு. அக்குரேகொட துப்பாக்கிதாரியின் வாக்குமூலத்தில் சிக்கிய 48 கொலைகள் கடும் அதிர்ச்சியில் போலீசார். கொழும்பில் இன்று கொடூரமாக நடந்த கொலை குற்றக்கும்பல் தலைமறைவு. சிக்கலுக்குரிய பொடிலெசியை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் சிவில் அமைப்புகள் சிஐடியில் முறைப்பாடு. என்பிபி அரசு புலம்பெயர் தமிழர்களுடன் தெளிவான உடன்பாட்டை வைத்துள்ளது. விமல் வீரவன்ச பகிரங்கம். தொடரும் குற்றங்களை அடுத்து போலீசார் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி இவர்தான் அம்பலப்படுத்திய சரத் வீரசேகர. தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் 1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடந்த 25ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மற்றும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மீது சுமத்தப்பட்ட 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் சற்று முன் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு அன்று நடந்த தொடர் தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பில் சதித்திட்டங்கள் தீட்டியமையோடு ஆதாரங்களை மறைக்கும் வேளையில் சுரேஷ் சாலே ஈடுபட்டதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நீர்கொழும்பில் உள்ள தேவாலயங்கள் குறித்து ரகசிய தரவுகளை இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஊடாக சேர்ப்பதற்கு சந்தேகத்திற்கிடமான இளைஞர்கள் குழுவை பயன்படுத்தியமை, சாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்துவிட்டார் என்ற பொய்யான தகவலை உருவாக்குவதில் நேரடியாக தலையிட்டு சாரா ஜாஸ்மின் தொடர்பான தகவல்களை மறைத்தமை, தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்த போதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மறைத்து விசாரணை செயல்முறையை தடுக்க தலையிட்டமை, பயங்கரவாத நடவடிக்கைகளை இயக்குபவர்கள் வெளிப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரித்தமை, அனைத்து தாக்குதல்களையும் திட்டமிடுவதில் குற்றவியல் சதித்திட்டத்திற்கு பங்களித்தமை போன்ற காரணங்கள் அவரின் கைதுக்கு காரணமாக வெளியாகியுள்ளது. மேற்படி குற்றச்சாட்டுகளால் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் சாலே தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சுரேஷ் சாலேவின் விசாரணையில் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் மேலும் விவரங்களை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பொடிலெசி என்ற ஜனித் மதுசங்க இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தில் காலி மாவட்ட குற்றப்பிரிவினரால் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பொடிலெசியை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு பத்தேகம நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் இல்லாமல் இதுவரை 14 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பொடிலெசியை நாட்டுக்கு அழைத்து வந்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறியதோடு தற்போதுள்ள அரச பொறிமுறையினூடாக 2024, 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 29 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிந்ததாகவும் இன்று அழைத்து வரப்பட்ட சந்தேக நபருடன் சர்வதேச காவல்துறை சிவப்பு அறிவித்தல் இல்லாது மொத்தம் 14 பேரை நாட்டுக்கு கொண்டு வர முடிந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச காவல்துறை சிவப்பு அறிவித்தல் இல்லாத நிலையில் அந்தந்த நாடுகளின் குடிவரவு குடியகழ்வு குற்றங்கள் மற்றும் நாடு கடத்தல் குறித்து காவல்துறை அதிபரின் நேரடி தலையீடு மற்றும் அந்த நாடுகள் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்களை எம்மால் அழைத்து வர முடிந்துள்ளது என்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளது என்றும் 2026ஆம் ஆண்டில் இந்த சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவுக்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். தரம் குறைந்த நிலக்கரி கொள்முதல் செயல்முறை மற்றும் அதன் மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி அந்த குழு இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்திய போது அன்றைய ஜனாதிபதி அதில் தலையிடாதது போலே தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் விசாரணைகளில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார தலையிட மாட்டார் என தாம் நம்புவதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அக்குரேகொட சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட இரட்டை கொலையில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி குறித்து இப்பொழுது பல தகவல்கள் கசிந்துள்ளது. போலீசார் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் தென் மாகாணம் உட்பட பல பகுதிகளில் இவர் 48 பேரை கொலை செய்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர் என்று போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். மாலபே பகுதியில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அன்றைய தினமே மொனராகலைக்கு தப்பி சென்றதும் தெரிய வந்துள்ளது. அவர் அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக
வாகனம் மாத்தளையை அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மொனராகலையின் நக்கல்ல பகுதிக்கு சென்று அங்கு அழைத்து செல்ல அங்கோட லொக்கா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் நண்பர் ஹெலும் என்ற சந்தேக நபர் வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து துபாயில் இருந்து ஒருவர் கெலுமை தொடர்பு கொண்டு ஒருவர் வருகிறார், அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கரந்தனிய சுத்தாவின் அறிவுறுத்தலில் இந்த கொலைகள் நடத்தப்பட்டதோடு சுத்தா என் கடவுள், பணத்திற்காக இதை நான் செய்யவில்லை, நான் சுத்தாவுக்காக எதையும் செய்வேன் என்று சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவரிடமிருந்து மேலும் வாக்குமூலங்கள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்றும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயின் கைது நடவடிக்கை கத்தோலிக்க திருச்சபையையும் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்காக அரசு ஆடும் ஒரு நாடகம் என்றும் தற்போது விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் நிலக்கரி மோசடி புகார்களில் சிக்கியுள்ள அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலே 2018 ஆண்டில் சஹ்ரானை சந்தித்தார் என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது. அந்த காலப்பகுதியில் சுரேஷ் சாலே இலங்கையிலே இல்லை, அவர் மலேசியாவிலும் இந்தியாவிலும் தூதரக பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார். அத்தோடு சனல் 4 ஊடகம் வெளியிட்ட தகவல்களில் நம்பகத்தன்மை இல்லை என்றும் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட குழுவும் ஏற்கனவே அதனை உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறந்த புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரான சுரேஷ் சாலேவை சிறையில் அடைத்துவிட்டு தாக்குதலுக்கு நிதியுதவி செய்தார் என்று கருதப்படும் இப்ராஹிம் போன்றவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது எந்த வகையில் நியாயமானது என்றும் இவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் அரசியல் காரணங்களுக்காக அதிகாரிகள் வேட்டையாடப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் சரத் வீரசேகர இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் ஜிஜிபியிடம் சொல்லுங்கள் திட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு குற்றங்கள் அல்லது சம்பவம் குறித்தும் பொதுமக்கள் நேரடியாக ஜிஜிபி அமைப்பின் மூலம் முறைப்பாடு வழங்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த திட்டம் இந்த ஆண்டு மறுசீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளதோடு இந்த சேவையின் மூலம் உள்ளூர் அல்லது வெளிநாட்டவர்களும் தமிழ், சிங்களம் அல்லது ஆங்கிலத்தில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் ஆன்லைன் அமைப்பு மூலம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் பற்றிய தகவல்களையும் குற்றங்கள், போக்குவரத்து மீறல்கள், பொதுமக்களுக்கு துன்புறுத்தல் மற்றும் ஊழல் பற்றிய தகவல்களையும் பொதுமக்கள் நேரடியாக ஜிஜிபியிடம் தெரிவிக்கலாம். முறைப்பாடுகளின் பின் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அதிகாரிகளினால் பொருத்தமான போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கப்படும் என்றும் விசாரணை அதிகாரிகள் உடனடியாக இதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றும் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்ட வரைவுக்கு பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வரும் நிலையில் அந்த சட்ட வரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயில் முன்பு இன்று பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்போடு குறித்த நடவடிக்கை இடம்பெற்றதோடு நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களும் பெருமளவில் பொதுமக்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்பிபி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் சந்தர்ப்பத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் தெளிவான ஒரு உடன்பாட்டை உருவாக்கி கொண்டுள்ளது என்றும் இன்றும் அந்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்தி செல்கின்றார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் இராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி சுரேஷ் சாலே என்ன செய்தார் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு இந்த அரசு பௌத்த பிக்குகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகின்றதோடு தேசிய பாதுகாப்பு வலுவிழக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களில் உள்ள இராணுவ முகாம்கள் இப்பொழுது அகற்றப்பட்டுள்ளது. இதுதான் தேசிய பாதுகாப்புக்கு விடுக்கும் அச்சுறுத்தல் என்றும் இவர் தெரிவித்துள்ளதோடு முப்படையில் முக்கிய கடமையாற்றிய புலனாய்வு பிரிவு தலைவர்கள் மற்றும் கடற்படை தளபதிகள் இந்த அரசினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவை அனைத்தும் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவா என விமல் வீரவன்ச இதன்போது கேள்வியை எழுப்பியுள்ளார்.
இன்று கொழும்பு வெல்லம்பெட்டி சாதம்பத்தவில் வீட்டுக்குள் நுழைந்த குழுவினரால் கூர்மையான தாக்குதலுக்கு உள்ளாகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிராண்ட்பாஸ் சாதம்பத்த ஒருகொடவத்த பகுதியைச் சேர்ந்த ஒருவரே வீட்டுக்கு வந்த அடையாளம் தெரியாத குழுவினால் கொலை செய்யப்பட்டுள்ளதோடு உயிரிழந்தவர் தற்காலிகமாக அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். தற்போது குறித்த வீட்டின் உரிமையாளர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான தகராறு காரணமாக குறித்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சற்று முன் சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு துறையில் தடுப்பு காவலில் பல நாட்கள் இருந்த கொமாண்டோ சலிந்து என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபரை மார்ச் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் கனைமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த நேரமே நீதிமன்ற வளாகத்தை சுற்றி கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததோடு சிஐடி அதிகாரிகள் விசாரணையில் தங்கள் தொடர்ச்சியான விசாரணைகளின் முன்னேற்றத்தை விவரிக்கும் அறிக்கையை சமர்ப்பித்ததோடு முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை மார்ச் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.